ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் மலரக்கா. இன்னைக்கு நெத்திலி மீன் எப்படி கழுவணும் வெட்டணும்னு சொல்லித்தரேன். பால் நெத்திலி மீன் இருக்குது, மட்டை நெத்திலியும் இருக்குது. பால் நெத்திலி மீன் இருக்குது, மட்டை நெத்திலி மீனும் இருக்குது. பால் நெத்திலி உருண்டையாக இருக்கும், செல்லு இல்லாத மாதிரி இருக்கும், ஆனால் வலுன்னு இருக்கும். மட்டை நெத்திலி கொஞ்சம் செல்லு அதிகமாக இருக்கும், கொஞ்சம் சப்பி இருக்கும். பால் நெத்திலி உருண்டையாக நீளமாக இருக்கும். மட்டை நெத்திலி மீன் கொஞ்சம் சப்பையாக இருக்கும். அது என்ன பண்ணணும், முதல்ல இப்படி ஒரு நெத்திலி மீன் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இந்த செல்லு இருக்குல்ல, அந்த ஒரு கத்தியை வச்சு ஒரு இழுப்பு, இப்படி கத்தியை வச்சு இழுத்தாஞ்சே தான் நகத்தை வச்சு இப்படி சொல்கிற நாள் வந்துடும். கொஞ்சம் ஊற போட்டணும், ஒரு 10 நிமிஷம் ஊறின பிறகு தான் வரும். வாங்கின உடனே வெட்டினா மீன் தான் பெய்யும், வாங்கின உடனே வெட்டினா மீனும் தான் பிய்யும், செல்லு வராது. அதனால் வாங்கி ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் போட்டு வச்சிடணும். வச்ச உடனே நகத்தை வச்சு இப்படி ஒரு சுரண்டிட்டு இப்படி 2 பக்கம் இப்படி சுரண்டிட்டு, இந்த வால் இருக்குல்ல, இந்த சைடில் ஒன்று இருக்கும் சராமதி, அதை எடுத்துட்டு இப்படி வெட்டிட வேண்டியதான். இப்படி நகத்தை வச்சு இப்படி ஒரு சுரண்டு, இப்படி மீன் எடுத்து வச்சுக்கணும். நெத்திலி மீனை எடுத்துட்டு நகத்தை வச்சு இப்படி ஒரு சுரண்டு சர்ரு இப்படி எடுத்து, இந்த சைடு அதே மாதிரி 2 பக்கம் எடுத்துட்டு கத்தியை வச்சு இந்த சைடில் எடுத்துட்டு, இதருங்க சராமதி இருக்கும், முதல்ல இதை எடுக்கணும். 2வது தலையை அப்படி கிராஸாக வெட்டிடணும். இப்படி கிராஸாக வெட்டினோம்னா இந்த சைடில் குடல், கெட்ட அழுக்கு எல்லாம் வந்துடும். குடல், அழுக்கு, டஸ்ட்டு, பீ, பெருச்சாடி எல்லாம் வந்துடும், உள்ளே இருக்கும். அப்படியே இதாகி இப்படி போட்டுற வேண்டியதான் மீன். முதல்ல இப்படி மீனை எடுத்துட்டு இப்படி மீனை எடுத்துக்கணும். இப்படி 2 பக்கம் அப்படி இழுத்து நகை வச்சு கத்தி வச்சு சொன்னா கூட சரி இருக்காது. சைடில் கத்தியை வச்சு இந்த சரா இருக்குது பார்த்தீங்களா, லைட்டில் அது. அப்புறம் தலையை இப்படி கிராஸாக வெட்டினோம்னா அதுக்கு ஒரு கையை விட்டு இதை அப்படி இந்த உள்ளே இருக்கிற அசடெல்லாம் எடுத்துடணும். எடுத்துட்டு வாழை ஒரு வெட்டி போட்டுற வேண்டியதான். நெத்திலி மீன் பால் நெத்திலிக்கு அப்படி தான் செய்யணும், மட்டை நெத்திலியும் அப்படி தான் செய்யணும். எல்லாத்தையும் அப்படி செஞ்சுட்டு ஒரு அந்த நேரத்துலலாம் மண்சட்டி தான் இருக்கும். எங்கள் அம்மாவெல்லாம் மண்சட்டி வச்சுருப்பாங்க. லேசாக மஞ்சப்பொடி ஒரு லேசாக போட்டு உப்பை போட்டு நல்லா அப்படி சுரண்டுவாங்க. இப்படி செஞ்சோம்னா அந்த அழுக்கு, மாங்கு, இந்த வலுவழுப்பு எல்லாம் வந்துடும். இப்போ மண்சட்டிக்கு எங்கே போக, மண்சட்டி வாங்க. அவ்வளோ நான் என்ன செய்வேன், கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு அந்த உப்பு, கல் உப்பு இருக்குல்ல, கல் உப்பை போட்டு இப்படி சுரண்டான்னு வைங்களா, அழுக்கு பூரா வந்துடும். ஒரு 4-5 தண்ணி நல்லா வெள்ளையாக வர வரையும் ஃப்ரெஷ்ஷாக கழுவுவேன். கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் கொதிச்ச பிறகு குழம்புல போடுவேன். ஒரு நேரம் குழம்ப கூட்டி வச்சு போட்டாலும் போடுவேன், அது நம்ம சௌரியம்தான். குழம்ப கூட்டும் போது